யாரெல்லாம் இழந்து போறாங்க, எதை இழந்தாங்க அப்படின்றத குறித்து என்ன செஞ்சோம், வேதத்தில் நம்ம தியானித்தோம். அதில் நம்பர் 1 ஆதாம் ஏவாள் அவங்க இழந்து போனது தேவனுடைய மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய வீட்டை இழந்தார்கள். அருமையான ஒரு வீடு இல்லையா, முதல்ல அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வீடு ஏதேன் தோட்டம், அதை அவங்க இழந்துட்டாங்க. எதனால? பாவம், தேவனுடைய வார்த்தைக்கு மீறினதுனால. தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ததுனால அந்த வீட்டை இழந்தார், அந்த மகிமை அவர்கள் இழந்து போனார்கள். 2வது ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செஞ்சான், இழந்து போனான். எதனால? அலட்சியம், அசால்ட். அந்த அலட்சியத்தின் நிமித்தம் கவனிங்க, ஆசீர்வாதத்தை எவ்வளவோ போராடியும் முயற்சி பண்ணியும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல, வாங்கவே முடியல. 3வது அவங்களுக்கு சொன்ன போன வாரம், லோத்துவின் மனைவி என்ன செஞ்சா, தன் ஜீவனை இழந்து போனான். எதனால? விட்டதை மறுபடியும் கையில் எடுத்ததுனால. திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னார். அவ என்ன செஞ்சிட்டா, என்னதான் இருக்கு பார்த்துடலாமே திரும்பி பார்த்ததுனால உப்பு தூணா இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறான். ஒரு பெரிய சரித்திரம். இப்ப இந்த 3 குடும்பத்தை அல்லது இந்த 3 நபரை வைத்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, நாமும் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மீறக்கூடாது. ஒரு சில நேரத்தில் நம்ம தவறிடுறோம், ஆனாலும் அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்யுது, மன்னிக்கிறது, நம்மளை காப்பாற்றுது, நம்மளை அரவணைக்குது. ஆனால் எல்லா நேரத்தில் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு பாருன்னு சொல்லி நம்ம துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன செஞ்சிடும், சாகும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை நம்ம என்ன செய்யணும், வெறுக்கணும். பாவத்தை உதறி தள்ளிட்டு ஓடணும். பாவம் செய்ய பண்ணுகிறவன் யாரு, பிசாசு. ஏன் பாவம் செய்ய பண்றான் அப்படின்னா, நம்மளை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும். நம்ம ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறார் அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார், ஆனா பிசாசு நம்ம பாவம் செய்யணும்னு அவன் நினைக்கிறான். ஆகையினால நாம் அதை புரிந்து கொண்டவர்களாக வாழ்வோமான கட்டாயம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். சரி, இன்றைக்கு பாருங்க, 4வது ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். பாருங்களேன், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வசனங்களாக நம்ம வாசிக்க போகிறோம். 21 வசனங்கள் முடிய நம்ம தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 16வது அதிகாரம் எடுத்தீங்களா? 4வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாக இருந்தான். கவனிங்கம்மா, ஐயம்மா அங்க கவனிங்க ப்ளீஸ், லிசன் மீ. பாருங்க, இது யாரை குறித்து வாசிக்கிறோம்? சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். இந்த சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மனுஷன். இவனை போல ஒரு பலசாலி யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு பலசாலி. அவனை யாராலும் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவனை யாராலும் அடக்கவே முடியாது. அவனோட சண்டை போட்டு யாரும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு பலசாலியாக இருந்தான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோன் என்ன செய்தான் நாங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேர் உள்ள ஒரு ஸ்திரியோட என்ன செஞ்சானா, சிநேகமாக இருந்தான். எப்படி இருந்தாரா? என்ன செஞ்சிட்டாரு? லவ் பண்ணி தொலைச்சிட்டாரு. அல்லேலூயா. பாருங்களேன், இவருடைய வாழ்க்கை
எவ்வளவு ஒரு பெரிய மகிமையான ஒரு வாழ்க்கையாக இவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். ஆனா இவன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில போனது நிமித்தம் இவனுக்கு இருந்த பலனை இழந்து கடைசியில ஜீவனையும் இழந்துட்டான். ஒரு வேடிக்கை பொருளா அவன் மாட்டான். கடைசியில அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். 5 வசனத்தை வாசிங்களேன். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சுருமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். பாத்தீங்களா? இந்த தெளிலான் என்கிற இவரிடத்துல பெலிஸ்தீர்கள் வந்து என்ன செய்யறாங்க? உனக்கு நாங்க என்ன செய்யறோம்? பணம் கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறோம். ஆனா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சிம்சோனை எங்களால் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ளவே முடியல. அவங்கிட்ட எப்படி போனாலும் அவன் எங்களை என்ன செஞ்சிடறான்? அடிச்சிடறான், துரத்திடுறான். நாங்க அவன் முன்னாடி நிக்கவே முடியல. இந்த பலன் அவனுக்கு எங்கிருந்து வருது அதை நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். அல்லேலூயா. எப்படி சொல்லணுமா? நீ அவன்கிட்ட என்ன செய்ய? நயம் பண்ணு, நைஸா பேசு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்களேன். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு உலகமே இந்த ஒரு காரியத்துல எப்படி தெரியுமா, அடிமைப்பட்டு போய் கிடக்குது. அழகான மனைவி இருக்கும், மனைவியை கண்ணெடுத்தே பார்க்க மாட்டான். அழகான மனைவி அவனுக்கு அழகா தெரியவே தெரியாது. யார் அவனுக்கு அழகா தெரியுது? அடுத்த மனைவி. சில மனைவிமார்கள் அப்படித்தான். அழகான கணவனை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அந்த மனைவிகளுக்கு தன்னுடைய கணவனை அழகா என்ன செய்யறது இல்ல, தெரியுது இல்ல. அடுத்தவனுடைய கணவன் தான் எப்படி தெரியுது? பேசும்போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. நாம இந்த உலகத்துல வாழும்போது சபையாரே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக வாழ வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த இச்சைக்கு மாத்திரம், இந்த மாமிச இச்சை என்கிற இந்த பாவத்திற்கு மாத்திரம் வயசு கிடையவே கிடையாது. உடம்புக்கு தான் வயசு. எப்படி? இந்த உடலுக்கு தான் வயசு. அதனாலதான் பாருங்க, பத்திரிகைகளில, டிவியில, நியூஸ்ல எல்லாத்துலயும் பார்க்கிறோம், 3 வயசு சிறுமியை கூட 50 வயசு ஆளு, 60 வயசு ஆளு என்ன செஞ்சாங்க அன்னைக்கு? ஆமா, கெடுத்து கொலை செய்து விடுகிறான். அல்லேலூயா. பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரு ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளை லவ் பண்ணி என்ன செஞ்சான்? தகப்ப சாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அருமையானவர்கள, இந்த சிம்சோன் போன இடம் அப்படிப்பட்ட இடம். அதனால பாருங்க, அவனுக்கு இருந்த பலனை அவன் இழந்து போனான். என்ன செஞ்சுட்டான்? பலன் இழந்துட்டான். நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, என்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன். எதையோ ஒண்ணு சொல்லணுமே இருக்க வேண்டி அவர்கிட்ட என்ன செய்யறான்? இவன் போய் அவன் மடியில தலை வச்சு படுக்கலான்னா இந்த விஷயம் வந்திருக்குமா? யோசித்து பாருங்களேன். வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப தேவையில்லாத இடத்துல, தேவையில்லாத வீட்டுக்கு, தேவையில்லாதவர்களோட உறவு வச்சதுனாலதான் இவனுடைய ரகசியத்தை சொல்லுகிற நிலைமைக்கு நேராக இவன் தள்ளப்படுகிறான். ஒரு தடவை 2 தடவை இப்படி பல தடவை அவன் தன்னுடைய காரியத்தை சொல்லிட்டே இருக்கிறான். அப்பயாவது அவனுக்கு புத்தி வர வேணாமா? இப்போ ஒரு தடவை கேட்கிறான், கேட்ட உடனே ஒரு பொய்ய சொல்றான், இப்படிதான் நான் சராசரியான மனுஷனை போல ஆயிடுவேன். அதே மாதிரி பாருங்க, செஞ்சு முடிச்ச என்ன செய்யறான்? அடுத்த வருஷத்தை வாசிங்களேன்.
பச்சையான 7 அகனினார் கயிறுகளினாலே கட்டினார், நான் பலட்சியமாவேன், மற்ற மனுஷனை போல ஆவேன் என்றார். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகினினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவளை கட்டினார். பாருங்க, ஒரு தடவை கட்டுறாளா, இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு காரியத்தை செய்யறா. யாருக்கு இந்த தகவலை சொல்லி விட்டுறா? பெலிஸ்தர்களுக்கு இந்த செய்தியை சொல்றா. இப்படி இதுலதான் அவனுக்கு பலன் இருக்கான். இவன் சொன்ன உடனே அந்த செய்தி அங்க போயிருக்கு. அல்லேலூயா. இத்தனை முறையும் தன்னை காட்டி கொடுக்கிறாளே, இத்தனை முறையும் தன்னை பழிவாங்க துடிக்கிறாளே, இத்தனை முறையும் தன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாளே, அப்பயாவது அவனுக்கு புரிய வேணாமா இவன் உண்மையான அன்பு காட்டுறவ இல்லைன்றத? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை முறை இந்த சிம்சோனை காட்டி கொடுக்கிற பாருங்களேன். நீங்க தொடர்ந்து அப்படி வாசிங்களேன், கீழே அடுத்த வசனத்தை வாசிங்களேன். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையே வந்து விட்டார்கள். நெருப்பு பட்ட உடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அழுத்து போட்டால் அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. கீழே வாசிங்க. சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போது உன்னை எதனாலே கட்டலாம்? மறுபடியும் கேட்கிறா பாருங்க. இப்ப மறுபடியும் கேட்கிறா, இப்ப எதனால உன்னை கட்டலாம் எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கு வழங்காது இருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினார். நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போலாவேன். முதல் முறை கேட்கிறா, முதல் முறையும் சொல்றான். சரி, முதல் முறை சொன்ன உடனே காட்டி கொடுத்தா பெலிஸ்தர்கள் வராங்க. இப்ப 2வது முறையும் கேட்கிறா, 2வது முறையும் சொல்றான், 2வது முறையும் போய் காட்டி கொடுத்தா. அல்லேலூயா. இப்படி எத்தனை முறை இந்த சிம்சோனை என்ன செஞ்சா பெலிஸ்தர்களிடத்துல போய் காண்பித்து கொடுக்கிறார். அப்ப இவன் நல்லவ இல்லைன்றத முதல்ல என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கான காரணம் என்ன? தன்னுடைய சொந்த குடும்பத்தை நேசிக்கிறதுக்கு பதிலா, தன்னுடைய சொந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு பதிலா, சொந்த கணவனிடத்துல சொந்த மனைவிடத்துல உண்மையான சிநேகத்தை காட்டுறதுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் 2 வார்த்தை சமாதானமா பேசுறாங்கன்ற உடனே தன்னுடைய முழு கதையையும் முழு வாழ்க்கையும் என்ன செஞ்சிடறாங்க? அவங்களிடத்தில் அர்ப்பணித்து விடுறாங்க. அவர்கள் பாருங்கள், தங்களுக்கு ஆதாயம் வருவிக்கத்தக்கதாக காரியங்களை செய்யறாங்க. அதிலிருந்தாவது அவங்க என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது உண்மையான பாசம் இல்ல, இது உண்மையான அன்பு இல்ல. இந்த அன்பு இந்த பாசம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வராது? அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது ஒத்து வராது என்பது என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு புரிந்து கொள்வது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனுடைய ஸ்டோரி நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில பாருங்க, ஒரு வழியா என்ன செஞ்சிடறான்? உண்மையை சொல்லிடுறான். அல்லேலூயா. என்ன செஞ்சான்? இப்படி பல தடவை ஏமாத்தி பார்க்கறான். ஆனா அவனுடைய அன்புக்கு, அவனுடைய சிநேகத்திற்கு இவன் யார் ஆயிட்டான்? அடிமை ஆயிட்டான். அடிமை ஆனதுனால பாருங்க, இந்த பொய்யான சிநேகத்திற்கு, இந்த மாய்மாலமான அன்புக்கு இவன் என்ன செஞ்சிட்டான்? அடிமை ஆனதுனால தனக்கு எதில் பலன் இருக்கிறது என்பதை அவனிடத்துல சொல்லிட்டான். அவனும் போய் என்ன செஞ்சிட்டான்? பெலிஸ்தர்கிட்ட சொல்லிட்டான். பெலிஸ்தர்கள் வந்தார்கள், இவனை பிடிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? கண்ணை நோண்டினாங்க பாருங்க. அப்படி 2 கண்ணையும் நோண்டி அவனை ஆடை இல்லாதவனை மாற்றி நிர்வாணப்படுத்தி அவனை என்ன செஞ்சாங்க? ஜனங்களுக்கு மத்தியில ஒரு கேலி கூத்து காண்பிக்கிறவனை போல இவனை நிறுத்தினார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பலசாலியினுடைய நிலைமை, எப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதுல ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படின்னா, ஒரு காலத்திலையும் நம்ம என்ன செஞ்சக்கூடாது? மாமிச இச்சையினால மோசம் போயிடவே கூடாது. அல்லேலூயா. எப்படி? மாமிச இச்சையினால நம்முடைய ஜீவனையோ பலனையோ நம்ம இழந்துடவே கூடாது. வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பலன் கொடுத்திருக்கிற நாட்களில தம்முடைய குடும்பத்திற்கு, தம்முடைய மனைவிக்கு, தம்முடைய கணவனுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு அந்த பலனை நம்ம என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். பலன் இருக்கிற காலங்களிலெல்லாம் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாம யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமா வாழ்றது. கடைசி காலத்துல உயிர் போற காலத்துல வந்து எங்க ஒட்டிக்கிறது? உண்மையான மனைவி கிட்ட வந்துடுறது.
உண்மையான கணவன் கிட்ட வந்துடுது. எப்ப பலன், அழகு, பணம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப யார் தேவை? ஆமா, உண்மையான மனைவி. எத்தனை குடும்பம் இப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இதிலிருந்து நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எத்தனை வயதானாலும் சரி, பிசாசு யாரை வேண்டுமானாலும் எப்ப வேணாலும் என்ன செய்ய முடியும்? இது போன்ற பாவத்திலே தள்ளிவிட முடியும். ஆகினால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சிம்சோன் மாமிச இச்சையினாலே அவன் பார்த்து மோசம் போய் பலனை இழந்து, கண்ணை இழந்து, கடைசியில ஜீவனை இழந்து போனான். அல்லேலூயா. 3000 பேர் கூடி இருக்கிற இடத்துல இவன் என்ன செஞ்சாங்களா? ஒரு தூண்ல கட்டி போட்டார்கள். கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆண்டவர்கிட்ட உணர்வடைஞ்சு மொட்டை அடிச்சாங்க. இவனுடைய தலை முடியில தான் அந்த பலன் இருந்துச்சு. இவன் பிறந்ததிலிருந்தே அவனுடைய தலையில என்ன படலையா? ஆமா, கத்தி படவே இல்லை. நஸ்ரயனாக அவனை ஒப்பு கொடுத்திருந்தான். கர்த்தர் அப்படித்தான் அவனை இருக்க சொல்லியிருந்தார். அப்படி இருந்ததுனால விசேஷித்தமான பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை பாருங்க, தெளிலால் மடியில படுத்துக்கிட்டு அவன் சொன்னதுனால என்ன செஞ்சிட்டா? கத்தி எடுத்து அவளே தலைமுடிய போற சிரைச்சு விட்டுட்டான். அல்லேலூயா. இவன் எதிரிகள் வராங்க, எப்பயும் போல எழுந்து போய் எதிரிகளை மேற்கொள்ளலாம் நினைச்சு என்ன செய்யலாம்? புறப்பட்டு போறான். ஆனா இவனுக்குள்ள இந்த பலன் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. எதிரிகள் கையில மாட்டிக்கிட்டான். இவன் அடிச்சு சித்திரவதை பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கலத்தி அவமானப்படுத்தி கண்ணை நோண்டி மொட்டை அடிச்சு பாருங்களேன். 3000 பேர் கூடி இருக்கிறாங்க. அந்த 3000 பேருக்கு இவன் கேள்வி கூத்தா நிக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. கடைசியில மனது உடஞ்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே, அந்த முடி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு முளைக்க ஆரம்பிச்சுட்டான். முளைக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க. மன்னிங்கன்னு கேட்டதுனால மன்னிச்சிருப்பாரு ஆண்டவர். என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுதான் ஒருவேளை மன்னிச்சு அவனுக்கு ஜீவனை கொடுத்துருப்பாரு. ஆனா என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கல, எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஒரு தடவை மட்டும் இவங்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, பலனை கொடுங்க. ஆண்டவர் பலனை கொடுத்தா பாருங்க. அவன் உயிரோடு யுத்தம் பண்ணி கொன்றவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அதிகமான பேரை கொன்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரமா படிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். 5:16 கலாத்தியர். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி நடந்து கொண்டா? ஆவிக்கு ஏற்றபடி ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்பி நாம் வாழ்க்கையை நடத்துவோமானா இந்த மாமிச இச்சையை நம்மளால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆகையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கலாத்தியர்களுக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார் பாருங்க. எப்படி எழுதுகிறார் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எப்படி ஏற்றபடி? கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலதான் எல்லாம் கூடும். அப்ப ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஆவியில நிரம்பி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும் பொழுது இது போன்ற பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னால ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் சொல்ல முடியும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த மாமிச இச்சையில விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பேரை சொல்லலாம் வேதாகமத்துல. அவ்வளவு கதைகள், ஸ்டோரி இந்த பைபிள் இருக்குது. இவர்கள் எல்லாம் விழுந்து போறது எதனால நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை சரியில்லாததுனாலதான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு மனுஷன், நம்ம எல்லாருக்கும் பிரபலியமான மனுஷன், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன். யாரு? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கல, யார் பைபிள் இருக்கிறார் ஒருத்தர். யார் அவரு? தாவீதா. கரெக்டா சொல்லுங்க.
தாவீது விழுந்து போனார், மறுபடியும் வந்துட்டார்ல. ஆனா இன்னொருத்தர் வரவே இல்லை. யார் அது? எப்படி இருக்கீங்க? சாலமோனை கெவின் சொல்லிட்டாங்க. சாலமோன் என்ன செஞ்சார்? அவரு எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய அறிவாளி. யோசித்து பாருங்களேன். அவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தும் இந்த விஷயத்துல அவனுக்கு அறிவில்லாம் போச்சு பாருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆணைக்கும் அந்த மாதிரி அவனுக்கு சரிக்கிச்சு போட்டுருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வாழ்வாங்க, சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. இந்த ஒரு விஷயத்தை அவங்க கையில இருக்கிறதுனால அவங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாம் என்ன செஞ்சிருது? போயிடுது. எவ்வளவு பெரிய ஞானி. யோசிச்சு பாருங்க, அந்த ஞானியை பத்தி இன்னைக்கு இப்படி நம்ம பேச வேண்டிய நிலைமை. எவ்வளவு பேர் அவனுக்கு மனைவி இருக்கும். மனைவியும் வைப்பாட்டிகள் இருந்தாங்களா? 1000 பேர். 1-2 பாருங்களேன். போற ஊர்ல எல்லாம் 4-5 வச்சுக்கிறோம் போட்டிருக்கு. ஏன்னா அறிவாளி இல்ல, ஞானத்துல பெருகினவர்கள் அவரு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? சாலமோனை விக்கிரகாராதனைக்கு நேரம் கொண்டு போயிட்டாங்க. உண்மையான தெய்வத்தை மறந்து, உண்மையான பரிசுத்தத்தை விட்டு, தேவனுக்கு பிரியமா வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டு விக்கிரகங்களை நமஸ்கரிக்கிற அனுபவத்துக்கு நேராக இந்த சாலமோன் தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. இப்படி என்னால எத்தனையோ பேரை வேதாகமத்தில் நினைச்ச முடியும், காண்பிக்க முடியும், லிஸ்ட் போட்டு காண்பிக்க முடியும். யாரெல்லாம் பாருங்க தன்னுடைய குடும்பத்தை நன்றாக நடத்த தெரியாத இது போன்ற காரியத்தில் விழுகிறார்களோ அவர்கள் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்ல. எவ்வளவு பெரிய உயரத்துல போனாலும் அவங்க பேரு டேமேஜ் தான், அவங்க வாழ்க்கை டேமேஜ் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையினால்தான் நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், நம்ம எந்த சூழ்நிலையிலையும் யோசேப்பை போல என்ன செய்யணும்? பாவத்தை உதறி தள்ளிட்டு ஓடணும். சட்டை இல்லாம போனா கொஞ்சம் அவமானம் தான், வேஷ்டி இல்லாம போனா கொஞ்சம் அவமானம் தான். ஆனா அதை விட பெரிய அவமானம் எது? எது? அந்த பாவத்தை செஞ்சுட்டா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் யோசேப்பு எனக்கு வேட்டியே வேணாமா நீ வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டான்? கடத்தி விட்டுட்டு ஓடி போயிட்டான். 4 பேர் பார்க்கும் என்ன யோசேப்பு வஸ்திரம் இல்லாம ஓடுறானேன்னு சொல்லி பேசிப்பாங்க. ஆனா பாருங்க, தேவனுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்ததுனால அவனை ஏற்ற வேலையில கர்த்தர் உயரத்தில் வைத்தார், அவனை உயர்த்தினார். கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது போன்ற பாவத்துல நம்ம ஒரு காலம் என்ன செஞ்சக்கூடாது? சிக்கிக்கொள்ளவே கூடாது. யாருக்கு எந்த விஷயத்துல வீக்னஸ் இருக்கிறது என்பதை பிசாசு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனத்தை பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? அதை அறிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த பலவீனம் நம்மை தாக்காம இருக்க வேண்டுமே. ஆனா நம்ம எப்படி நடக்கணுமா தெரியுமா? ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும் போது அந்த பாவம், அந்த பலவீனங்கள், அந்த சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆவிக்குரியவர்கள் சகலத்தை என்ன செய்றாங்களா? நிதானித்து அறிவாங்க. இது செய்யலாமா, இது வேணாமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு என்ன செய்வாங்களா? எல்லாத்தையும் நிதானிக்க தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை விரும்பாம மாமிசத்திலேயே சிந்திக்கிற, மாமிசத்தின்படியே வாழ நினைக்கிற, உலக பிரகாரமாகவே வாழ நினைக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவமே இல்லாம இருக்கிறவங்க எதையும் என்ன செய்ய முடியாது, அவங்களால நிதானிக்கவே முடியாது. நம்மகிட்ட பேச வரவங்க நல்ல நிலைமையில பேச வராங்களா, நம்மகிட்ட பழக வரவங்க நல்ல எண்ணத்தோட தான் பழக வராங்களா, இவங்க கிட்ட பேசினா அது நல்லதா கெட்டதா என்கிறத என்ன செய்ய முடியாது, நிதானிக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரியவர்களாக நாம் இருப்போம். ஆனா அவர்கள் எந்த எண்ணத்துல நம்மகிட்ட பேசினாலும், எந்த எண்ணத்துல நம்மகிட்ட அவங்க பழகினாலும் ஈஸியாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் தேவையில்லாத தவறான விஷயத்தை நம்மிடத்தில் பேச வருகிறார்கள், பழக வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொன்னாரு, நீங்கள் எப்படி நடக்கணும்? ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும்? ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாமிச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
ஆவிக்கு ஏற்றபடி நடந்தா மாமிச இச்சை நமக்கு வரும், அந்த சிந்தனைகள் வரும். பிசாசு என்ன செய்வான்? நம்ம பார்வையில, நம்ம பேச்சில, சிந்தனையில சில நேரத்தில் என்ன செய்வான்? தவறான எண்ணங்களை கொண்டு வருவான். ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்றோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலன் உள்ளவர்களாக இருப்போமானா, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை உடையவர்களாக நாம் இருப்போமானா, அது போன்ற சிந்தனைகளை நம்மளால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை நீங்க வாசிங்களேன். ஆனபடியால் கிறிஸ்தியேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டேன். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமும். எப்படி எனில், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன் பாருங்க, நம்ம வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜனங்களுக்கு, சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்ததற்கு அப்புறம் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, பரலோகத்துக்கு ஏறி போகும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேன், ஆனால் என் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? உங்களிடத்தில் வருவாரு. ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதனாலதான் அப்போஸ்தலர்ல 1வது அதிகாரத்தில் நம்ம படிக்க முடிகிறது பாருங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 1வது அதிகாரம் அப்போஸ்தலர், அதுல பாருங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்களா? 120 பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட 5வது வசனத்தை படிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுப்பதுதான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருந்து செயல்படுறாரோ, பரிசுத்த ஆவியானவரால் யாரு நிரப்பப்படுறாங்களோ, அவங்க மாமிச இச்சையிலிருந்து என்ன செஞ்சிட முடியும்? தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக மாற முடியும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அந்த நிறைகிற அனுபவம் நம்மிடத்தில் இல்லை அப்படின்னா ஈஸியா பிசாசு நம்மளை என்ன செஞ்சிட முடியும்? வஞ்சித்து விட முடியும். ஈஸியாக நம்மை பாவத்துக்குள்ளாக தள்ளிவிட முடியும். அப்ப நம்ம பாவம் செய்யாத தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமே ஆனால் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் 120 பேர் மேல் வீட்டில் என்ன செஞ்சாங்க? இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்படி பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்னால வருவாரு, எங்களை நிரப்புவார்னு சொல்லி அவங்க வாஞ்சியோட காத்திருந்ததுனால 120 பேரையும் என்ன செஞ்சார் ஆண்டவர்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து
இந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமல் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் என்ன செஞ்சாங்களாம்? பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின போது, அவர்களுக்குள்ள ஊற்றப்பட்ட போது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்த போது அவர்கள் அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எந்த இடத்துல பயந்து தலை குனிஞ்சு நின்றாங்க அதே இடத்துல தலை நிமிர்ந்து நின்றார்கள். தைரியமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா இந்த கடைசி காலகட்டங்களில நமக்கு என்ன ரொம்ப அவசியம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. ஆவியில நிரம்புற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் தேவைப்படுது. தாகம் உள்ளவர்களின் மேலதான் என்ன செய்யறார் ஆண்டவர்? தண்ணீரை ஊத்துறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு தாகம் வேணும். பொறுமையா வந்து தேவ சமூகத்தில் உட்காரணும், காத்திருக்கணும். வாஞ்சையோட தாகத்தோட ஆண்டவத்தை கேட்கும் போது கட்டாயம் அவர் நம்மை நிரப்பி விடுகிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிறது. அப்போஸ்தலர் 1:8 நம்ம படிக்கும் போது இப்படி வாசிக்கிற பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். பாத்தீங்களா? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் எப்போது வாழ முடியும் என்று சொன்னா நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கும்போது தான் நம்மளால சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களா எப்ப மாற முடியும்? ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் மாற முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தராரு. இந்த சிம்சோனை பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செஞ்சாரு? நிரப்பி இருந்தார். கர்த்தருடைய ஆவி இவன் மேல எப்போதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் எதிரிகளை ஈஸியாக இவனால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும், ஈஸியாக ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் 1000 பேர் வந்தாலும் அந்த 1000 பேரை ஒரே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு என்ன செய்வான்? அடிச்சு கொண்டுவான். ஏன்னா இது இவனுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இந்த காரியத்தை சிம்சோன் செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆவியானவரை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. ஆவியானவர் எப்பப்பெல்லாம் துக்கப்படுறாரோ அப்ப நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாரு? அவர் போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் போயிட்டாரா இல்லையான்ற நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆவியானவர் நமக்குள்ள வர்றதை கண்டுபிடிச்ச முடியும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆவியானவர் நமக்குள்ள வருவதை நாம் உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆவியானவர் நம்மை விட்டு விலகுவதை நம்மால் உணர முடியாது, அறிய முடியாது. எப்ப நம்ம பாவம் செஞ்சு அது முத்தி சாகர நிலைமைக்கு போறோமோ அப்பதான் நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லை அப்படின்றத. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா சிம்சோனுக்குள்ள அந்த அனுபவம் அழகா நம்ம பார்க்கிறோம். அவன் எப்பயும் போல என்ன செய்யறான்? எழுந்து எதிரிகளை சந்திக்க போறான். ஆனா அவனால என்ன செய்ய முடியல? நிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் முன்னாடி இருந்ததுனால அவன்கிட்ட ஒருத்தரும் நெருங்க முடியல. இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா படிச்சு பாருங்களேன். பல இடங்களில இந்த சிம்சோன் எதிரிகளை மேற்கொள்ள முடிந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா எப்ப தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சு மாமிச இச்சையில விழுந்து இந்த பாவத்திற்கு அவன் அடிமையாகி தெளிலாரின் மடியில போய் எப்ப படுத்தானோ அப்பயே இவன் வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. இவன் பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கெட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களில நம்முடைய கண்ணில, நம்முடைய வாயில, நம்முடைய சிந்தனையில எதிலையும் நம்ம தேவனுக்கு விரோதமான பாவத்தை செஞ்சவே கூடாது. இந்த சரீரம் தேவன் தங்குகிற, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் என்னை கெடுத்தால் நான் அவன் என்ன செய்வேன்? கெடுத்துருவேன் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. எதை வேணாலும் அவர் பொறுத்துக்குவார். அவருடைய ஆலயத்தை கெடுக்கிறது என்ன செய்ய மாட்டாரு? அவர் விரும்பவே மாட்டார், பொறுத்து கொள்ளவே மாட்டார். பாருங்களேன், ஆலயம் என்கிறது வெறும் கெட்டிடத்தில் இருக்கிற ஆலயத்தை குறித்து கர்த்தர் சொல்ல, நம்ம சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம் ஆலயத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அங்கங்க கடையை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வரும்போது ஒருத்தரும் ஆலயத்துக்குள்ள இல்லை, எல்லாம் வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறாங்க.
ஆண்டவர் கோபம் வந்துச்சு, என்ன செஞ்சார் தெரியுமா? சவுக்கை எடுத்து எல்லாரையும் அடிச்சு ஆலயத்தை விட்டு துரத்தினார். என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடாதான் இருக்கணும். இதை நீங்க எப்படி மாத்திட்டீங்க? கல்லர் குகையாக மாத்திட்டீங்கன்னு சொல்லி அடிச்சு விரட்டினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகருடைய உள்ளம், அநேகருடைய சரீரம், அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆலயமாக இருக்க வேண்டிய இந்த சரீரம், ஆலயமாக இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கை இன்னைக்கு கல்லர் குகையாக இருந்து கொண்டிருக்கிறது. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றார் அநேகரை பற்றி. அல்லேலூயா. கல்லறை எப்படி இருக்கும்? வெளியில சூப்பரா இருக்கும், நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி அல்லது டைல்ஸ் எல்லாம் ஒட்டி மேலே படுத்து தூங்குற அளவுக்கு நீட்டாக இருக்கும். இலையை போட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கல்லறை எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். பழைய காலத்தில் கூட சும்மா மண்ணில் போட்டிருப்பாங்க கல்லறை. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, கல்லறையை சூப்பராக கட்டி டைல்ஸ் எல்லாம் ஒட்டி பேரை வச்சிடறாங்க அதில். அல்லேலூயா. ஆனால் உள்ள தோண்டி பார்த்தா தான் நாற்றம் அடிக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்குது. தேவன் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவன் ஒரு நாள் அதை விரும்பவே மாட்டார். ஒவ்வொரு முறையும் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் தம்முடைய வசனத்தை அனுப்பி நமக்கு உணர்த்துவதை அவர் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி விட வேண்டும். என்ன செய்யணும்? மனம் திரும்பி விட வேண்டும். இனி காலம் செல்லாது. நம்மள்கிட்ட என்ன தேவனுக்கு விரோதமான காரியம் இருக்கிறதோ அதை ஆண்டவர் உணர்த்தினார்னா அடுத்த நிமிஷமே அதை விட்டு விட்டு நாம் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யணும்? நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். 1வது வசனத்திலிருந்து படிங்களேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நல்லா பாருங்களேன். ஆவியில 2 விதமான ஆவி இருக்கிறதாக ஆண்டவர் உணர்த்துறார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன ஆவி? எத்தனை ஆவி இருக்கு? ஒன்னு பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்னு அசுத்த ஆவி. என்ன ஆவி? ஒன்னு பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்னு அசுத்த ஆவி. இங்க என்ன ஆவி பற்றி சொல்றாரு பாருங்க. 3வது வசனத்துல வாசிக்கிறோம், 2வது வசனத்துல வாசிக்கிறோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது, நல்லா பாருங்க, இப்பொழுது கிரியை செய்து வருகிறேன் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அப்படின்னா இது என்ன ஆவி? பிசாசின் ஆவி, இப்பிரபஞ்சத்தின் ஆவி, இந்த உலகத்தில் வேஷத்தரிக்கிற ஆவி. இந்த ஆவியை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப 3வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முதற் காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரு? அவருடைய சொந்த ரத்தத்தினாலே தம்முடைய பிள்ளைகளாக உங்களை என்னை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. 2 பேதுருவின் புஸ்தகம் 2:18. பஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அறிவை தப்பினவர்களிடத்தில் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்சமான இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலையும்
கேடு உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கருவப்பட்ட பன்றி சேற்றிலே புறவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்களேன். வஞ்சகமாய் நடக்கிறவிடத்திலிருந்து அருகால் தப்பினவிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாமிச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமா என்ன செய்யறாங்களாம்? பிடிக்கிறார்கள். பிசாசு அப்படிதான் பிடிப்பான், தந்திரமா வருவான். அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் நமக்கு கொண்டு வந்து நம்மளை வீழ்த்த வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் பிசாசு என்ன செய்வான்? கொண்டு வருவான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வார்த்தையில நாம் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பார்வையில ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பேச்சில ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிகமான நேரம் ஒரு இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய குடும்பத்தை தவிர, வீட்டை தவிர வேற எங்கேயும் போய் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நேரத்தை செலவிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், நம்முடைய நேரமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தை தவிர்த்து, அதாவது சொந்த மனைவியை தவிர, கணவனை தவிர வேற எங்க போய் நம்முடைய நேரத்தை, பணத்தை, பொருளை நம்ம செலவு பண்ணினாலும் அதன் மூலமாக பிசாசு என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரை விட்டு நம்மை வழிவிலகி போக செய்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையால் இந்த கடைசி காலங்களிலே நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஏற்கனவே நம்மளை பாவத்துல இருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. பிசாசு என்கிற ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். மாறினதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையில் எப்படி இருக்குமா? கேள்வியுள்ளதா இருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்மளே என்ன செஞ்சிடக்கூடாது? அழித்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில காரியங்களை தவறுதலா பேசலாம், தவறுதலா செஞ்சிடலாம், கோபத்துல சில முடிவுகள் எடுத்தலாம். அதையே பகையாக மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம இழந்து விடக்கூடாது. அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டுமோ அதை நம்ம பேசி சரி செய்து கொண்டு தேவனோடு கூட நெருங்கி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை எல்லாரும் எடுத்தீங்களா அந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 235வது பேஜ் நம்பர், புதிய ஏற்பாட்டுல. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. அத பாருங்க, உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு கிரீடத்தை பெறறதுக்கு, ஒரு பந்தய பொருளை பெறறதுக்கு தன்னை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு என்ன செய்வார்களாம்? அவர்கள் ஓடுவார்கள். அல்லேலூயா. என்னென்ன அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு ட்ரைனர், அந்த ட்ரைனிங் கொடுக்கிறவர் என்னென்ன வழிமுறைகளை சொல்றாரோ அந்த வழிமுறைகள் எல்லாம் அவர் என்ன செய்வாரு? ஃபாலோ பண்ணுவாரு, அதை கடைபிடிப்பாரு. அதை மீறி எந்த காரியத்தையும் அவர் செய்யவே மாட்டார். ஏன்? அவர் கிரீடத்தை எப்படியாவது என்ன செய்யணும்? அந்த பந்தய பொருளை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். அப்ப இங்க பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி என்ன செய்றாங்க? ஆமா, இச்சை அடக்கமாக இருக்கிறார்கள். நம்ம என்ன கிரீடத்தை பெறதுக்கு ஓடுறோம்? அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு உலகத்தானே பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு அவன் ரொம்ப கண்ட்ரோலா தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன பேசணும், என்ன
பேசக்கூடாது. எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, இப்படி எல்லாவற்றையும் வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். நீங்க இந்த வேதாகமத்தை வாசித்தாலே போதும், இந்த வேதாகமத்தை வாசிக்க கேட்டாலே போதும், பிரசங்கத்துக்கு கொஞ்சமாவது செவி சாய்த்தாலே போதும், நாம் நம்மை ஆவிக்கு ஏற்ற வாழ்க்கையில நடத்தி கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த ஆவியை அவித்து போடுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமா வாழவே முடியாது. ஆவி, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவித்து போடாதீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அனலை நீங்க தான் என்ன செய்யணும், அனல் மூட்டி விட வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை அனல் மூட்டுவதற்கு யாரோ ஒருத்தர் வரணும்னு அவசியம். சில பேருடைய வாழ்க்கையில் அப்பப்ப பாஸ்டர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, தட்டி தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. ஒரு வாரம் நல்லா ஜெபம் பண்றது, அடுத்த வாரம் படுத்துக்கிறது. இன்னொரு வாரம் நல்லா சர்ச்சுக்கு வர்றது, அடுத்த 2 வாரம் கழிச்சு சர்ச்சுக்கு வர்றதில்லை. பாருங்க எத்தனை முறை நம்மளை ஆண்டவர் பாருங்க தட்டி தட்டி எழுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி காலம், கிருபையின் காலம் முடிவடையும் போது இன்னமும் நம்மளை தட்டி எழுப்புவார் நீங்க நினைக்க கூடாது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அந்த ஆவியை துக்கப்படுத்தாம, அந்த ஆவியை வேதனைப்படுத்தாம, அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் சகலத்தையும் அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக, அவர் போதிக்கிறவராக, நல் வழியிலே, அவருக்கு பிரியமான வழியிலே அவர் நம்மை நடத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன வாழ்க்கைக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னது? ஆவியில பறக்கிறதா, ஆவியிலே நடமாடுறதா? என்னது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்னது? நல்லா ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, உபவாச கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில தனி ஜெபம்னு ஒன்று இருக்கு, அந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இது எல்லாரும் எதை குறிக்கிறது என்றால் தேவனோடு உறவு, தேவனிடத்துல ரிலேஷன்ஷிப், உண்மையான அன்பு தேவனிடத்துல காண்பிக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறதா ஆவிக்குரிய வாழ்க்கை. இது எல்லாத்தையும் மறந்துட்டு உலக பிரகாரமா அங்க போறேன், இங்க போறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், அதை சம்பாதிக்கிறேன், இதை சம்பாதிக்கிறேன், எதை சம்பாதிச்சுட்டு வந்தாலும் உயிர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறத விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாரு? ஆவிக்குரிய ஆண்டவருக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் பாருங்க, உலக பிரகாரமா முக்கியத்துவம் கொடுத்தா என்ன செஞ்சிருவோம்? பலனை இழந்துருவோம், ஜீவனை இழந்துருவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா பிசாசு பாவத்தில் நம்மளை கொண்டு போய்மா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் பொழுது, முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆவி தேவனோடு கூட இசைந்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்ப வந்தாலும் நான் ஆண்டவரோட போறதுக்கு எப்படி இருக்கிறேன்? ரெடியா இருக்கிறேன்னு சொல்ல முடியும். சில பேருக்குள்ள இன்னைக்கும் பயமும் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன ஆக போதோ, என்ன ஆக போதோ, என்ன ஏன் தெரியுமா அப்படி இருக்குது? இன்னொங்க ஆவியில வரப்படலை, இன்னும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரல, தன்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார் நிச்சயம் உள்ளத்துக்குள்ள இன்னும் என்ன செய்யல, வரல. என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுருவை போல சொல்லுவோம், என்னை தலைகள வாக்கில் என்ன செய்யுங்க, சிலுவையில கூட அரைஞ்சிக்குங்க. இதோ நான் பான வழியா வார்க்கப்பட்டு போறேன். பவுல் சொல்றாரு, எப்படி போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தலையை வெட்ட போறாங்க. மரணத்தை முன்கூட்டியே சொன்னவர், மரணத்தை முன்கூட்டியே அறிந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்காக? லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக எப்படி கருதுகிறேன்? நஷ்டமாக. இது யாரால சொல்ல முடியும்? ஆவியில முதிர்ச்சி அடைந்த ஒரு மனுஷனால தான் சொல்ல முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றவங்களால இதை சொல்ல முடியும். உலகத்தோட கூட ஒட்டி கொண்டு இருக்கிறவங்க, உலகத்துல பலப்படுத்தப்பட்டு இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இது மாதிரியான வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவங்க சுயநலவாதிகளாக இருப்பார்கள். அதனாலதான் இன்னைக்கு அரசியல்வாதிகளில் இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து முக்கியமான மனிதர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கோடி கோடியா சேர்க்கிறான். எவ்வளவு கணக்கில் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்யறான்? பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறான், வீட்டுல தனி அறைகளை கட்டி கோடி கோடியா குமிச்சு வைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்யற எண்ணம் அவனுக்கு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஒன்றை சொல்றேன் பாருங்க, எத்தனை கோடிகளை பதுக்கினாலும் கடைசியில் ₹1 கூட என்ன செய்ய முடியாது, எடுத்துட்டு போகவே முடியாது. அதனால இன்னைக்கு காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள் சொல்றது மாதிரி இன்னைக்கு கிருபையின் காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு மனம் திரும்பி நாளை ஏழை எளிய மக்களுக்கு பணம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும், ஊழியர்களை கட்டி எழுப்ப வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆக இந்த சிம்சோனை போல பாவத்தில் விழுந்து என்ன செஞ்சிடக்கூடாது?
பலனை. என்னது? பலனை இழந்துடக்கூடாது. அடுத்து ஜீவனை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பலனை இழந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போகிற தருவாயில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது எதனாலன்னா பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மேற்கொள்றதுனால. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இன்றைக்கு கர்த்தருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, சிம்சோன் எங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டப்பா. சிம்சோனை போல எங்க வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லலாமா? முழங்கால்